பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. கலா, this is ஸ்ருதி, இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர். உண்மையிலே பெரிய விஷயமா? நீங்க தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது. இந்த கான்ஃபிடென்ட் இருந்தா போதும், நல்ல சக்சஸ் ஆயிடலாம். தேங்க்ஸ் ஆண்டி. குமார் பார்க்க வந்தீங்களா? வரசவா? இல்ல, அவன் வேலையை பார்க்கட்டும். நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட தான் வந்தோம். சரி வாங்க ஆண்டி. வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஆண்டி. நீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்காங்க? அவரும் நல்லா இருக்காருப்பா. ஓகே ஆண்டி. தேங்க்யூ. வாங்க ஃப்ளவர் மர்ச்சன்ட். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அதான் சொல்லியிருந்தேன் ஓனர் மேடம், உங்க ரெஸ்டாரண்ட்ல இந்த பொக்கே வேணும்னு. ஆமா மீனா, நான் மறந்தே போயிட்டேன். கொடுங்க, இங்க வைப்போம். அப்பதான் வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சரி, நான் வரேங்க. மீனா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? முத்து எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேன் மேடம். அவரும் நல்லா இருக்காரு. உட்காருமா, சாப்பிட்டு போலாம். வேண்டாம் மேடம், நான் பூ பிடிக்கிறதுக்கு இன்னும் இடத்துக்கு போகணும். நீங்க சாப்பிடுங்க. இவங்க என் ஃப்ரெண்டுமா, பேரு கலா. பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. 275 வீடு இருக்க மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டி முடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு கிஃப்ட் ஆப் மாதிரி இருக்கு. ஆமா மேடம், ஃப்ரூட் பொக்கே பண்றேன். புதுசா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொக்கே. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் கொடுத்தா வேஸ்ட் ஆகாதுல்ல. அதான் இந்த ரெஸ்டாரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்கேன். உன் புது அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் மீனாவே பூ கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ண முடியுமா? அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இது அவங்களும் ஒரு பிசினஸ் உமன் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டா தானே பெண்களும் எல்லா ஃபீல்டும் நல்லா வர முடியும். நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதோட நீயும் இப்போ எல்லா வீட்டுக்கும் பூ போட போற. அப்படிங்களா மேடம்? நீங்க அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்லம்மா, இப்போதான் 2-3 டீலர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சீக்கிரமே ஃபைனலைஸ் பண்ணிடுவோம்.